நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வந்து டிவிஎஸ் வந்து ஐக்யூ பார்க்க போகிறோம். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். மொத்தம் வந்து இதில் வந்து 5 வேரியண்ட் வரும். சிங்கிள் பேட்டரியில் வந்து ஐக்யூ O9 வரும். டபுள் பேட்டரியில் வந்து 3.5 வரும். அப்புறம் 3.5S, 3.5ST, அப்புறம் டாப் வேரியண்ட் வந்து 5.5ST வரும். இதில் என்னென்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் ப்ரீமியம் டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா மிச்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து முன்னாடி வந்து அந்த ஸ்போர்ட்டி டிசைனில் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். இது ஃபேமிலி வெஹிக்கிள்னால உங்களுக்கு பார்க்க வந்து க்ளீன் அண்ட் ப்ரீமியமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச்சு டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. மிச்ச பிராண்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல் இந்த மாதிரிலாம் வராது, நார்மல் வீல் தான் வரும். இதில் வந்து பேஸ் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துடும். அப்புறம் டயருமே வந்து டியூப்லெஸ் டயர் தான் வரும். நீங்கள் ஏன் பஞ்சர் ஆனாலும் கொஞ்சம் லாங்காக போகிற இடத்துல சேஃபாக ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 220mm வென்டிலேட்டர் டிஸ்க் வரும். இதனால் என்னென்னா நீங்கள் லாங்காக போகும்போது அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ளே போய் சர்க்குலேட் ஆகுறதுனால அவங்க டிஸ்க்கு வந்து ஹீட் ஆகாது. டிஸ்க்கு ஹீட்டை குறைச்சி கொடுத்து டிஸ்கோ லைஃபை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா மேடு பழத்தில் ஏறி இறங்க போகும்போது சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் போக ஷோல்டர் பெயின் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அப்புறம் வந்து இங்கே எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜின்றதை கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா ஒரு பிரேக் பிடிச்சிங்கன்னா 2 பிரேக்குமே ஈவன் அப்ளை ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா பார்க்க வந்து உங்களுக்கு விசிபிள் நல்லாயிருக்கும், அது போது பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுபோக இங்கே வந்து யூ ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இதுனா உங்களுக்கு பார்க்க வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லுக்காக தெரியும். லாங்லேருந்து வந்தாலுமே இது ஐக்யூ தான்றதை நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எலக்ட்ரிக் டிவி செலக்ட்ன்ற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா சிக்னேச்சர் லேம்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக கீ ஆன் பண்ணால் எரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பிளிங்க் ஆகி எரியும். அது வந்து நீங்கள் சார்ஜிங் வந்து சென்ஸ் பண்ணிக்கலாம். அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து இது கொடுத்துருப்பாங்க, பார்க்கிங் லேம்ப் ஆப்ஷன். அசா லேம்ப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அசா லேம்ப் ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இது போட்டிங்கன்னா 4 இண்டிகேட்டருமே ஷோ ஆகும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோட்லேயும் போட்டுக்கலாம், அப்போலாம் ஓரமான நைட்டில் இருந்தீங்கன்னா அங்கேயும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாமே எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேட்டஸ் காட்டும், அப்புறம் எவ்வளோ சார்ஜ் இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறதுன்றது காட்டும். மொத்தம் வந்து 2 மோட் ஆப்ஷன் வரும், ஈகோ மோட், பவர் மோடுன்றது. ஈகோ மோட்லேயே போனீங்கன்னா மினிமம் ஸ்பீடு வந்து 45 வரையே போய்க்கலாம். அதிலே போனீங்கன்னா ஃபுல் சார்ஜுக்கு 115 கிலோமீட்டர் போகும் இந்த மாடல் வந்து. அதுக்கப்புறம் வந்து பவர் மோட் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இது வந்து என்னென்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து 78 வரைக்கும் போகும். இதில் என்னென்னா சார்ஜிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுன்றது காட்டும். ஓடோமீட்டர் ரீடிங்கும் பார்த்துக்கலாம். ட்ரிப்பு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இது என்னென்னா நீங்கள் டிவிஎஸ் கனெக்ட்னு ஒரு ஆப் வரும். இது வந்து ஸ்மார்ட் டெக்ஸ் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கால் வருது, மெசேஜ் வருது, அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இங்கேயே பார்த்துக்கலாம். அதுபோக உங்கள் லைவ் லொக்கேஷன் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மால் இந்த மாதிரி இடத்துல இந்த வண்டியை வந்து நீங்கள் விட்டுட்டீங்க, நிப்பாட்டுறப்போ ஒரு வண்டி இருக்கும், திரும்ப எடுக்கிறப்போ நிறையா வண்டி ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் வண்டியை கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து வெஹிக்கிள் லொக்கேஷன் கண்டுபிடிக்கும், வெஹிக்கிள் இன்ஃபோன்னு ஒன்று வரும் டிவிஎஸ் டாப்பில். அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே 4 இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், கீ போடாமேவும். அப்போ வந்து நீங்கள் வண்டி இங்கே தான் இருக்குன்றத சென்ஸ் பண்ணிக்கலாம். அதுபோக ஜியோ ஃபென்சிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது என்னென்னா நீங்கள் ரெகுலராக போகிற ஒரு 5 ஸ்பாட்டை வந்து மேப்பில் வந்து நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது என்னன்னா 2 ஆப்ஷனாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒன்று வந்து சர்க்குலராக நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 5 பிளேஸு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது என்னென்னா நீங்கள் அந்த பிளேஸை தாண்டினாலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வேறு யார்ட்டா வண்டியை கொடுத்தாலும் நீங்கள் அதை வச்சு வந்து சென்ஸ் பண்ணிக்கலாம். அதுபோக ஆன்டி தெஃப்ட் அலர்ட், கிராஷ் அலர்ட்ன்றது வரும். ஆன்டி தெஃப்ட் அலர்ட்ன்றது நார்மலாக இது வந்து வேவ் கீ தான் வரும். இது என்னென்னா இந்த சாவியை தவிர வேறு சாவி போட முடியாது. ஒரு வேளை வேறு யாராவது அப்படி போட இது ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கிராஷ் அலர்ட்ன்றது வண்டியை வந்து நீங்கள் டிவிஎஸ் கனெக்ட் ஆப் மூலமாக ஒரு 2 நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது வண்டி ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஒரு 120 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 மொபைல் நம்பருக்குமே வந்து லொக்கேஷனோட வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடும். அதுபோக இதில் வந்து பார்க்கிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷனு. நார்மலாக வந்து ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ரிவர்ஸ் வந்து 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா இப்போ நார்மலாக லேடிஸ் இவங்க ஓட்டுறாங்க, இல்லை கொஞ்சம் வயசானவங்க ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வண்டி வந்து பேலன்ஸ் பண்ணி பின்னாடி இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பார்க்கிங் மோட் போட்டிங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி ஆன் பண்ணணும்னா நார்மலாக வண்டி ஆனில் இருக்கும்போது நீங்கள் இங்கே பார்க்கிங்னு ஒரு சுவிட்சை கொடுத்துப்பாங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே ஃபார்வர்ட் ரிவர்ஸ்ன்றது வரும். ஃபார்வர்டு வந்தீங்கன்னா முன்னாடி அந்த 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ரிவர்ஸ் போகிறதுக்கு மறுபடியும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் வரும். இந்த பீப் சவுண்டோட உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் ஆன் ஆகும். 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம்.
அதுபோக இங்கே சார்ஜிங் போர்ட்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்போம். இது என்னன்னா டிசி சார்ஜிங் போர்ட்டு தான். நார்மலாக நீங்கள் வீட்டில் போடுற ப்ளக்லேயே போட்டுட்டு இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுபோக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூப் டெக்ஸ்சர் ஃப்ளோர் மேட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அந்த ஐக்யூபோட லோகோவோடய போட்டு வந்துடும். இது வந்து உங்கள் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அப்புறம் பேக்கில் வந்து 32 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் 2 ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுபோக அடிஷனல் சார்ஜிங் போட்டுமே வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இது என்னன்னா நீங்கள் லாங்காக போகிறப்ப எமர்ஜென்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ பேக்கில் வந்து இந்த இடத்துல வந்து ஹப் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஹப் மோட்டர் கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னா பெல்ட் டிரைவை காட்டிலும் ஹப் மோட்டரில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. நீங்கள் நார்மலாக ஓட்டுறப்ப உங்களுக்கு எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த பவர் வந்து அப்படியே கிடைக்கும். அதுபோக இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 mm வரும். 1300 mmன்றது இந்த ஃப்ரண்ட் வீலோட சென்டர்லேருந்து பேக் வீலோட சென்டர் வரைக்கும். வீல் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நீங்கள் வேகமாக போய் டேனிங்கில் திரும்பும்போது அந்த டேனிங் ரேடியஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியுமே நல்லாயிருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm இருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கி போகும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அண்டர் பாடி சேசிஸ் எதுவும் தட்டாது. அதுபோக பேக்கில் வந்து ட்வின் டியூப் சாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. ட்வின் டியூப் சாக் அப்சர்னா மிச்ச வண்டியில் ஒரு சாக் அப்சர் வரும், இதில் வந்து டபுள் சாக் அப்சர் வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். இதனால என்னென்னா ஃபேமிலி ஸ்கூட்டர்னால இது நார்மலாக நீங்கள் 2-3 பேர் போகிற மாதிரி இருக்கும். அப்படி போனாலுமே வந்து அவங்களுக்குமே வந்து ஷோல்டர் பெயின் கன்வீனியண்ட்டாக இருக்கும், அவ்வளோ பெயின் வந்து ஃபீல் ஆகாது. ஃபர்ஸ்ட் 2 வேரியண்ட்டில் மட்டும் டிஸ்பிளே வந்து 5 inch டிஸ்பிளே வரும். அடுத்து உள்ள 3 வேரியண்ட்லேயுமே வந்து 7 inch டிஸ்பிளே வரும். இதில் மொத்த ஆப்ஷனுமே நீங்கள் மொபைலில் டிவி ஸ்கேன் டாப் மூலமாக கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்துள்ள 3 வேரியண்ட்டுக்குமே உங்களுக்கு இந்த இடத்துல ஜாய்ஸ்டிக் வந்துடும். ஜாய்ஸ்டிக் வரதுனால நீங்கள் அதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டாப் 2 வேரியண்ட்டில் மட்டும் டச் டிஸ்பிளேயோட வந்துடும். கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து சிங்கிள் பேட்டரியில் வந்து 3 கலர் வரும். கிரே, அப்புறம் பேல் ஒயிட் வரும், டைட்டானியம் கிரே வரும். டபுள் பேட்டரி போகும்போது உங்களுக்கு அடிஷனல் கலர் ஆப்ஷன்ஸ் வரும்.